ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பதிவு. ஏன்னா திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் குழந்தைகள் திடீர்னு மனநலம் பாதிக்கப்படுறது நடக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், உலகம் அழியிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு முன்னாடி தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு குழந்தைக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பமே அல்லோலப்பட்டுடும். அந்த மாதிரி மோசமாக அதாவது பைப்போலார் டிசார்டர்லாம் வந்தால் பயங்கர ஆக்ரோஷமாக நடந்துக்குவாங்க. திடீர்னு ட்ரெஸ் இல்லாமல் நடப்பாங்க. நடுராத்திரி நான் வீட்டை விட்டு வெளில போகணுன்னுவாங்க. சொல்லாமலே போயிடுவாங்க. திடீர்னு போயிடுவாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியாது. தற்கொலை பண்ணுவாங்க. தற்கொலை பண்ணுற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இது திடீர்னு வரும். ஸோ குறிப்பாக இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த செகண்டரி செக்ஷுவல் க்ரோத்துன்றாங்களே, குறிப்பாக காமம் சார்ந்த விஷயத்தில் அவங்க ஸ்லைட்டாக ட்ரிகர் ஆனாலும் வந்துடும். இந்த உலகத்தில் அப்படி ட்ரிகர் ஆகாமல் வளர்க்க முடியுமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கடவுள் காமம் வேண்டாம்னு சொல்கிறாரு. நிறைய பேர் காமம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இனி பிறக்கிற குழந்தைங்க பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் குழந்தைய பிறக்கிறது இல்லை இல்லையா? ஸோ டெஸ்ட்டு பேபி இது பண்ணுறாங்க. அதுவும் இல்லாதவங்க தத்தெடுக்கிறாங்க. அப்படி தத்தெடுக்கிற குழந்தைய ஒரு 2-3 வருடத்தில் அல்லது சில மாதங்கள்லேயே கூட திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தையுடைய குணம் ஆக்ரோஷமாக இருக்குது வளரும்போது. அப்போ தெரியல. ஏன்னா இப்போ எல்லாருடைய குணமும் சினிமா பார்த்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி இறக்குறவங்க தான் மறுபடியும் குழந்தையாக பிறக்க போகிறாங்க. எந்த நாட்டில் பிறந்தாலும் எல்லாருடைய குணமும் மோசமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இங்கே பிறக்கும்போது அந்த குழந்தையும் அப்படி தான் ஆகும், சின்ன ட்ரிகர் கிடைத்தாலே. ஸோ அந்த மாதிரி திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறாங்க குழந்தைகளை. அது இல்லாமல் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை இந்த குழந்தை கெடுத்துடும்பில் இருக்குது கெட்ட பழக்கத்தினால அப்படின்னும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பட் பிறக்கிற குழந்தை கூட பின்னாடி எந்த நேரம் ட்ரிகர் ஆகும். ஏன்னா ஆத்மா ரொம்ப பலகீனமாக இருக்கும் இல்லையா? முதல்ல இந்த பூமி சொர்க்கமாக படைக்கப்படுது 5000 வருடம் முன்பு. அப்போ ஆத்மா ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன நடந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஆக்சுவலாக அங்கே எதுவுமே நடக்காது இல்லை. வெட்டு குத்து, கொலை, கற்பழிப்பு, திருடுறதுனா கூட என்னென்னு தெரியாது. தங்க மாடிகையில் இருப்போம், ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது. திருடுறதுனா என்னென்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ எல்லாருமே நல்லவர்களாக இருந்தாங்க. அதை விட முக்கியம் ஆத்மா பலமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா பலம் இழக்க பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்ய அவர்களை விட்டு எல்லாமே போகுது. அப்போ எல்லாம் போகும்போது பயத்தில் இன்னும் பாவம் தான் செய்வாங்க. அதை பிடிச்சி வச்சுக்கணுன்ட்டு அது இன்னும் ஆத்ம சக்தியை இழக்க வைக்குது. ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதியில் வரும்போது சக்தியே இருக்காது ஆத்மாவுக்கு. ஆக்சுவலாக நான் பயோடெக்னாலஜி படிக்கும்போதே ஒரு விஷயம் கவனித்தேன். என்ன அப்படின்னா, எல்லா நோய்க்கான ஜீனும் ஆல்ரெடி எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் எப்போ எது ட்ரிகர் ஆகும்னு தெரியாது, ஆக்டிவேட் ஆகாது, இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். எப்போ வேணாலும், குறிப்பாக கேன்சர் ஜீன்ஸ்லாம் எப்படி ஆக்டிவ் ஆகுதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதுதான் உண்மை. சும்மா அவங்க ஃப்ரைட் ஐட்டம்ஸு அது இதுன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அது குணமாகத்தான் இருக்கும். அதுதான் கடவுள் கொடுக்குற கருணை. இப்போ கூட நீ திருந்திட்டால் தப்பிச்சிடலாம் இல்லை. இப்போ ஹார்ட் பேஷண்ட்டுக்கே என்ன சொல்லுவாங்க டாக்டர்? கோபப்படக்கூடாதுன்னுவாங்க. இப்போ கோபப்படும்போது தானாக அது அதிகமாகும் இல்லையா? ஸோ கோபமே இல்லாமல் சாந்தமாகவே இருந்தால் ஆயுள் அதிகமாக இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, கோபப்படுற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு கூட அது வரும் இல்லையா? சிவாஜி கணேசனே கடைசியில் பேஸ் மேக்கர்லாம் வச்சுருந்தார். நிஜத்தில் ஒரு சாந்தமானவராக கூட இருக்கலாம். அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நடித்தாலே அப்படின்னா நிஜத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைய உலகம் அந்த ஜீன்ஸ் சீக்கிரமாக ட்ரிகர் ஆகிற மாதிரி சூழ்நிலையும் இருக்குது. அவர்களுக்கும் ஆத்மாவுக்கு பலமும் கிடையாது. ஏன்னா கலியுகத்தின் கடைசின்னு 1 வருடத்தில் தான் கடவுள் இந்த ரகசியத்தையே சொல்கிறாரு. அந்த 100 வருடத்திலே 88 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ உலகழிவு எப்போ வேணாலும் நடக்கும்ன்றது நமக்கு தெரியுது இல்லையா? அணு ஆயுதத்தை வச்சு ரெடியாக இருக்குது ரஷ்யா. ஸோ எப்போ வேணாலும் இது உலக போராக வெடிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தண்டனையெல்லாம் அனுபவிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள், ஆட்டிசம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ படங்கள்லாம் கூட அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதற்கு நீங்கள் தயாரா? ஏன்னா கடவுள் காம மகாசத்ருன்றார். காமத்தினால தான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம்.
சொர்க்கத்தில் காம கோபம் பற்றி பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம் இந்துக்கள். ஆனால் அவர்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்திற்கு வந்துட்டாங்க, அது நீங்கள் தான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இப்போ மீண்டும் காமத்தை வெல்லணுன்னா உங்களை ஆத்மானு வந்து பரமாத்மா நினைச்சிங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குறது, உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் பண்ணுது. ஸோ அந்த ஆத்மா தான் நான்ற உணர்விலே சொர்க்கத்தில் இருப்பாங்க. அதை மறக்கும் பொழுது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழறாங்க. இப்போ சக்தி குறையுது. ஸோ இப்போ எல்லாம் சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்த நேரமும் ஃபோன் ட்ரிகர் இல்லையா? இப்போ சினிமா தேட்டருக்கு போனால் கூட நான் எவ்வளோ அதிகமாக பார்த்துட முடியும் இல்லை? டெய்லியும் ஒன்றுன்னு பார்த்தா கூட 7 படம் தான் பார்க்க முடியும். ஆனால் மொபைல் ஃபோனில் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ மைண்டு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அதிலும் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறீங்களோ அதற்கேற்ற மாதிரி வேறு ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும். அதிலும் குறிப்பாக காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் திரும்புகிற பக்கமெல்லாம் இருக்குது. ஃபோனில் மட்டும் இல்லை, நிஜத்துலேயுமே கூட. ஸோ அந்த காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பசங்க காமம் சார்ந்த விஷயத்தை பேசுகிறது, இது ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த மாதிரி பைப்போலர் டிஸார்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்போ பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு பயங்கரமாக போட்டு அடிப்பார், காரணமே இல்லாமல் நைட்டெலாம் போவார். இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அது பைப்போலர் டிஸார்டர்னு. அப்போ தெரியல. பையனெல்லாம் போட்டு செம்ம அடி அடித்து பயங்கர டிப்ரெஷனில் இருந்து பயங்கர மனதளவில் பாதிக்கப்பட்டு ஒரு டைமில் அவர் போயிடுறார், பிரிஞ்சிடுறாங்க. பிரிந்த பிறகு ஒரு வாரத்தில் இந்த பையனுக்கு வந்துடுச்சு. அதே இது காலேஜ் படிக்கும்போது வந்துடுச்சு. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை வந்தது. ஏன்னா அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. காமம் சார்ந்த பாலியல் குற்றங்கள் கூட செய்வாங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, குழந்தை நம்மளை பார்த்துக்கணுன்னு தான் பெற்றுக்கிறாங்க இல்லையா? கல்யாணமும் அப்படி தான் பண்ணுறாங்க. கணவனே சைக்கோவாக இருந்தால், மனைவியே சைக்கோவாக இருந்தால் இல்லை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இதை வந்து பெண்களுக்கு ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அது இப்போ வளர்ச்சி அடைஞ்சு வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ ஐயோ இது இல்லாமல் இருந்தாலே பரவாயில்லன்னு நினைக்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடும். தனியாக இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை. தனியாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கம்மியாக சம்பாரித்தாலும் நீங்கள் பணக்காரன் தான். திருமணமாகி குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் நீங்கள் பிச்சைக்காரன் தான், கையில் ஒரு பைசா தங்காது. ஸோ இதெல்லாம் வேறு இருக்குது. ஆனால் அதையும் அதுக்காக தான் கடவுள் வந்து அதில் வந்து தடுக்கிறார், பற்று வேண்டாம். ஸோ இப்போ ஏன்னா ஆத்மா பலகீனமாக இருக்குது. நமக்கு பிரியமானவர்களுக்கு ஒன்றானா நம்ம துடிக்கிறோம். இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? அந்த பையனுக்கு ஒன்று வருதுன்னா அவங்க அம்மா துடிக்கிறாங்கல்ல. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு மனோபலம் இருக்குதா? குறிப்பாக இந்த ஞானத்தை வந்து அந்த சகோதரிக்கு நான் எப்போவோ சொன்னேன், எப்பயோ காலம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஞானத்தை ரெகுலராக கேட்கணும், அதுக்கெலாம் டைம் இல்லை பிரதர்ன்றாங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஏன்னா அப்போவே அந்த குழந்தைங்க அப்போல்லாம் குழந்தை நல்லா தான் இருந்திருக்கும். கேட்டு இருந்தாங்க அப்படின்னா மனம் அமைதியாகவே இருந்திருக்கும், வெளி உலக விஷயத்துலேருந்து விலகி இருந்திருப்பாங்க, தப்பிச்சு இருக்க முடியும். ஏன்னா இந்த ஞானம் கிடைக்குதுனாலே இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் ஞானம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். கடைசியில் ஒட்டுமொத்தமாக உலகம் அழிய போகுது, அது வேறு விஷயம். அதுக்காக தான் கடவுள் வந்திருக்காரு, எல்லாருக்கும் ஞானம் கிடச்சிடும். பட் முன்னாடியே கிடைக்கும்போது கூட நம்ம எல்லாம் நிறைய பாவம் கடந்த 2500 வருடம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கான தண்டனை துரத்திக்கிட்டே இருக்குது. அதிலேருந்து காப்பாற்றுறதுக்காக என் கையை பிடின்றார். நம்ம அலட்சியப்படுத்தும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி பைப்போலர் டிஸார்டர்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பூரண குணம் அந்த மாதிரி ஆகி நான் பார்த்ததில்லை. மாத்திரையை விட்டால் திரும்ப பயங்கர ட்ரிகர் ஆகிடும், பழைய இதை விட இது அதிகமாகிடும். அப்புறம் மறுபடியும் மாத்திரை போட்டு எலக்ட்ரிக் ஷாக்லாம் வச்சு சரி பண்ணி மறுபடியும் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாகிடும். இதில் கொடுமை என்னென்னா, படிக்க போனால் ட்ரிகர் ஆகும், வேலைக்கு போனால் அந்த காசை பார்த்தா ட்ரிகர் ஆகும், அந்த ஒரு சந்தோஷம் அப்படியே கடன்னு பயங்கர ப்ரில்லியண்ட்டாக வேலை செய்யும். அந்த நேரம் கிரிமினலாக வேலை செய்யும்னு கூட சொல்லலாம். இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறி. ஏன்னா நமக்கே தெரியாது, நம்ம வீட்டில் இருக்கிற கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம். நமக்கு தெரியாமல் நம்ம அவங்க அதை புரிஞ்சிக்காமல் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அது இன்னும் அவங்களை ட்ரிகர் பண்ணும், கொலை பண்ணுற அளவுக்குலாம் வருவாங்க. இன்றைக்கி நடக்கிற கொலைக்கு வந்து அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும், நிறைய கொலைகளுக்கு.
ஏன்னா கள்ளத்தொடர்பில் வருதுன்னா அதில் இன்னும் அந்த மயக்கம் தான். இப்போ தண்ணி அடித்தா மூளை கெட்டு போய் இறக்குறாங்கன்றாங்கல்ல, பிரெயினை பாதிக்குதுன்றாங்கல்ல. ஆனால் அது எந்த அளவுக்கு பாதிக்குதோ தெரியாது. ஆனால் காமம் பயங்கரமாக பாதிக்கும் மூளையை. ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் யோசிச்சு பாருங்கள். பல நோய்களை அது ட்ரிகர் பண்ணி விட்டுடும். ஆனால் ஸ்லைட்டாக உங்கள் குழந்தைங்களுடைய குணத்தில் ஒரு சின்ன வயசுலே ஸ்லைட்டாக மாறுற மாதிரி, ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இறைவனுடைய ஞானத்தை எடுத்திங்கன்னா தப்பிச்சிங்க. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர், ஆகியிருந்தால் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது பெட்டர். அப்படியும் இருந்துச்சுன்னா அவசியம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் போய் இந்த ஞானத்தை எடுங்க. அல்லது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளே கூட யூடியூப் இன்னொரு சேனலில் முரளி போடுறோம், பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு. அது இன்னும் ஒரு 2x ஸ்பீடில் வச்சு கேட்டிங்கன்னா 20-30 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சாப்பிடும்போது கேட்கலாம்ல, நேரம் இல்லைன்றதெல்லாம் சும்மா கதை. டிவி பார்க்குறதுக்கு மற்றதுக்கெலாம் நேரம் இல்லாமல் போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அந்த குழந்தைய அழிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு இப்போ நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ வருமுன் காக்கிறது தான் இதுலேயும் பெஸ்ட். நம்ம ஏற்கனவே இப்போ சமீபமாக ஒரு நியூஸில் ஒரு சகோதரி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணலை. 2 குழந்தை பிறந்தோம், அப்புறம் 3வது குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கே ரொம்ப சிசேரியன் பண்ணி சீழெல்லாம் பிடிச்சி ரொம்ப அவதிப்பட்டாங்களாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணியும் மறுபடியும் குழந்தை கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அந்த செத்து போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு அழுகுறாங்க. இங்கே என்னென்னா, உங்கள் கண்ட்ரோலில் எது இருக்குதோ அது உங்கள் கண்ட்ரோலில் மீறி போகும்போது உங்கள் கண்ட்ரோலில் இல்லாததின் மீது நீங்கள் குறை சொல்கிறீங்க. காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்கள் கண்ட்ரோல் தானே. அங்கே கண்ட்ரோலை விட்டுட்டு அங்கே என்ன ஆனாலும், அதாவது ஆப்ரேஷன் பர்ஃபெக்டாக பண்ணால் கூட குழந்தை பிறக்குது. ஏன்னா உங்களுக்கு கர்ம கணக்கு இருந்தால் அது பிறந்தே தீரும். அப்படி இல்லைனாலும் வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். ஆனால் காமம் இல்லாமல் கடவுளை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆத்மான்னு இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க, சிவன் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். அவரை நினைக்கணும், அவர் சொன்னதையே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த சிந்தனையிலே இருக்கணும். அதுக்கு முன்னாடி இல்லை இதுவும் ஆயிடுச்சு, குழந்தையோ அல்லது கணவனோ இந்த மாதிரி மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியாவது உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு இறைவன் நினைவிலே இருக்கணும். இதில் கொடுமை என்னென்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் இருக்கும், வேலையும் போயிடும், கணவனும் விட்டுட்டு போயிடுவான் அல்லது மனைவியும் விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கும் இல்லை. இப்போ நான் சொன்ன சகோதரிக்கு அவங்க மகள் நல்லா இருந்தால் அந்த பொண்ணுமே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உலகம் எந்த நேரம் வேணாலும், அதாவது கடவுள் சொல்கிறார், நீங்கள் எந்த அளவுக்கு உறவை சேர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு பிரச்சனைன்றார். ஆனால் மனிதர்கள் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டாங்க, கும்பல் சேர்த்துக்கிட்டா நல்லா இருப்போம்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. பணம் இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அது கூட எப்போ பெரிய பெரிய இடத்துலலாம் அந்த சொத்து பிரச்சனைலாம் வருது இல்லை, பணம் இருந்தால் கூட. அந்த யாரோ ஒரு டெக்ஸ்டைல் ரேமண்ட்ஸ் நினைக்கிறேன், பெரிய கோடீஸ்வரர்கள் தான் அவங்க. ஃபஸ்ட்டு பெரிய பையனை துரத்தினார், சின்ன பையனுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சார், சின்ன பையன் அப்பாவையும் துரத்திட்டார். ஸோ அப்போ பாருங்கள், பணம் இருந்தாலும் இப்போ அந்த பையன் அவங்க மனைவியும் துரத்துறார். ஸோ திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் சொத்து இருந்தால் இது மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் நான் வக்கீலுக்கு படிச்சுட்டா, ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் படிக்கிறாங்களே இல்லையா, சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பணக்கார பசங்களை வக்கீலுக்கு தான் படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன சம்பவத்துலேயும் அந்த பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வச்சுருந்தாங்க. அங்கே போய் தான் இது மாதிரி மனநலமே பாதிக்கப்பட்டது. ஸோ எதுவும் அதை குரானில் இருக்கும் சூப்பராக, அல்லாவை தவிர உங்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் கிடையாது, படிப்பு பாதுகாக்கும், மனிதர்கள் பாதுகாப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் ஏமாந்துடுவீங்க. ஸோ இப்போ நாம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு சொர்க்கமே இருக்குது. ஏன்னா சொர்க்கத்துக்கு மீண்டும் வரப்போகுது. அங்கே போகணுன்னா பற்றே இல்லைன்னு நிரூபிக்கணும். எல்லாம் நல்லா இருக்கும்போதே நீங்கள் பற்று இல்லாமல் இறைவனோட மட்டும் இருந்தால் தப்பிச்சிங்க. இல்லாட்டினாலும் அவர் உங்களை மாற்றுவார். எப்படி தெரியுமா மாற்றுவார்? பற்று இல்லாமல் அவங்க அடிக்கிற அடியில் உங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடும். இல்லை இப்போ இந்த சகோதரிக்கு கணவனை வெறுத்து போயிட்டுருக்கோம்ல, கண்ணாப்பினான்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா.
அந்த மாதிரி இப்போ மகனும் அதே மாதிரி. ஸோ அப்போ பாருங்கள், ஒரு லெவலுக்கு மேலே வெறுத்து போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை எதன் மீது நீங்கள் பற்று வச்சுருக்கிறீங்களோ அதனாலே உங்களுக்கு துக்கம் கிடைக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு இறைவனோட மட்டும் புத்தியை இணைச்சிக்கிட்டே இருந்தீங்க, இறைவனுடைய நினைவு, போக போகிற சொர்க்கத்தின் நினைவு, அப்போ அதே நினச்சிட்டு இருந்தோன்னா என் குழந்தை யார் பார்த்துக்கோ எப்போ அதை நினைக்காட்டினாலும் குழந்தைய நீங்கள் தானே பார்க்க போகிறீங்க இல்லையா? ஆனால் நினச்சிட்டு இருக்கும் பொழுது இது அங்கே போகிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. கடவுள் சொல்கிறார், அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஆனாலும் உன்னை நான் பார்த்து கொள்ளும்போது உன் குழந்தையை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? மனிதர்களை நம்புகிறாங்க இல்லையா? இந்த ரேமண்ட்ஸ் பாருங்கள், பெத்த பையனை நம்ப முடியல, கூட பிறந்தவனை நம்ப முடியல, கணவனை நம்ப முடியல, அப்புறம் யாரை நீங்கள் நம்புவீங்க? கடவுளை தவிர எல்லாத்தையும் நாம் நம்புகிறோம். அதுதான் இங்கே பிரச்சனையே இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு சகோதரி, அவங்க வெளிநாட்டில் ஒரு முஸ்லீம் நாட்டில் போய் விபச்சாரம் இங்கேருந்து பெண்களை அழைச்சிட்டு போய் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போலீஸ் பிடிச்சி செம்ம அடி அடித்து அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது நல்லா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க தம்பியை கூப்பிட்டு அந்த சொத்து எல்லாம் அவங்களுக்கே தெரியுது போல இருக்கு இறந்துடுவோன்ட்டு, அந்தளவுக்கு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு காலேஜ் படிக்கிற வயசில் பொண்ணு பையன்லாம் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சொத்தை எல்லாம் தம்பிக்கிட்ட கூப்பிட்டு இது இங்கே இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. இப்போ தம்பி என்ன பண்ணால் அந்த காசை ஃபுல்லாக தண்ணி அடித்து அழிச்சாச்சு. ஸோ இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கடவுளை தவிர நீங்கள் எதை பிடித்தாலும் தவறான வழி தான் போவீங்க இல்லையா? கடவுள் மேலே உங்களுக்கு அந்த பயம் இதெல்லாம் இருந்திருந்தால் முதல்ல விபச்சாரம் பண்ணியிருப்பீங்களா? ஆனால் பண்ண வைக்கும், எங்கே காசு இருக்குதோ அந்த பேராசை பண்ணுற வேலை இல்லையா? அப்போ நம்ம ஒரு செகண்ட்லையும் யோசித்து பார்க்கணும், இது பேராசையினால் உந்தப்பட்டு பண்ணுறோமா? ஏன்னா கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வரும். அந்த நேரத்தில் இப்போ கொரோனா டைமில் வேலை இல்லைன்ட்டு நிறைய பெண்கள் விபச்சாரம், ஆன்லைன் விபச்சாரம் பண்ணாங்க, ஆண்களும் கூட. ஸோ அதெல்லாம் ஒரு சோதனை. ஏற்கனவே அந்த மாதிரி தப்பு பண்ணதுனால தான் நீங்கள் இந்த நிலையிலே இருப்பீங்க. இது தெரியாமல் மீண்டும் அந்த தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா தண்டனை எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் தயவு செய்து கடவுள் கையை பிடிங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஞானம் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட குறைஞ்சபட்சம் உங்கள் மதத்தில் உள்ள வேதத்தையாவது கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்து மதம் அப்படின்னா கீதை, ஆனால் அது புரியாது யாருக்கும். ஸோ ராமாயணம், மகாபாரதம், அதில் உள்ள கேரக்டர் மாதிரியே எனக்கு பிரச்சனை வரும்போது அந்த கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சோ அதே மாதிரி நான் ஹேண்டில் பண்ணணும், அப்படி புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்களே அனுபவிச்சாங்க கஷ்டம், நானும் அனுபவிக்கிறேன். அது கிடையாது. அந்த பிரச்சனையை நீ எப்படி எதிர்கொள்ளணும். ராமரை வீட்டை விட்டு துரத்தினா சிரிச்ச முகத்து மாறாமல் போனார் பாருங்க, அங்கே இருந்தால் பிரச்சனை இல்லையா? ஏன்னா அது ஒரு காரணத்துக்காக துரத்துற மாதிரி இருந்தாலும் ஜென்ரலாக என்ன காரணத்துக்கெல்லாம் துரத்துவாங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சொத்தை அபகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஷம் வச்சு கூட கொல்லுவாங்க. அங்கேருந்து போகிறது தான் சேஃப்டி. அவர் இருக்கிற இடத்த தேடி வருவாங்க, வந்த பிறகு அடுத்தது நாளே அந்த இடத்தையும் காலி பண்ணுறார். இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம போயிடலாம் இங்கேருந்து அப்படின்ட்டு போகிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது குரான்லேயும் இருக்குது, பைபிள்லேயும் இருக்குது. ஸோ அந்தந்த மத விஷயங்களையும் பாருங்கள். இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். கூடவே நீங்கள் அதையும் கேட்கலாம், நம்ம வீடியோவையும் பார்க்கலாம், அந்த எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பார்க்கக்கூட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னும் பொழுது கடைசி நேரத்தில் சாகும்போது சங்கரன் அழுது என்ன பிரயோஜனம்? ஏன்னா நேரம் இல்லைன்றதெல்லாம் பொய்க்கதை. எந்த ஃபோனில் எதையுமே நீங்கள் பார்க்குறது இல்லை, இதை பார்க்க மட்டும் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எதை பார்க்கணுமோ அதை தவிர எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறீங்க. எது உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையிலே உதவ போகுதோ அதை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எல்லாத்துக்காகவும் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ அதுலேயும் இந்த காலத்து குழந்தைங்க ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல அப்பா அம்மாவால், அதனாலே ஃபோனை கொடுத்துட்றாங்க. இது ஒன்று தான் வழி. அப்போ பாருங்கள், எப்படியா இருந்தாலும் ஒன்று அந்த குழந்தை இப்போயே உங்களுக்கு டார்ச்சரை கொடுக்கும். ஃபோனை கொடுத்து நீங்கள் அமைதிப்படுத்திட்டீங்கன்னா ஃபோனை பார்த்து பெரிய மென்டலாகி பெருசாகி உதைக்கும். எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான். இதற்கு நீங்கள் தயார்னா தாராளமாக குழந்தை பெற்றுக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.